அல்லேலூயா. சரி, இந்த ரட்சிப்பு தான் நாம பரலோகம் போறதுக்கான ரொம்ப பேசிக்கான ஒரு எலிஜிபிலிட்டி. ரட்சிக்கப்பட்டிருக்கிறது தான் ரொம்ப பேசிக்கான ஒரு காரியம். ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இரண்டாவது. முதலாவது இந்த ரட்சிப்பு பாதுகாப்பின் அனுபவமே இல்லை என்றால் பரலோகம் போவது நமக்கு ரொம்ப கடினம். அதனாலதான் சொல்ற ரட்சிக்கப்படுங்க, பாதுகாக்கப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப கவனிங்க, இந்த ரட்சிப்பு என்பது ஏதோ பரலோகம் போறதுக்கான எனக்கு ஒரு தகுதி மாத்திரம் இல்லாதபடி, இந்த உலகத்தில் இந்த ரட்சிப்பு எனக்கு தரக்கூடிய 4 முக்கியமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். அந்த 118வது சங்கீதத்துக்குள்ள இருந்து மாத்திரம் பேச போறேன், வேற எங்கேயும் திருப்ப வேண்டாம். அதற்குள்ளேயே ரட்சிப்பு என் கூடாரத்துக்கு தரும் 4 முக்கியமான ஆசீர்வாதங்கள் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஆமென். சுருக்கமாய் ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளாக அதிகபட்சம் நம்ம பார்த்து முடிக்க கர்த்தர் உதவி தருவாராக. ரட்சிப்பு எனக்கு தருகிற 4 ஆசீர்வாதங்கள் சங்கீதம் 118க்குள் இருந்து மாத்திரம் முதலாவது பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆமென். 14வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். போதும். நம்பர் 1 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் பெலன் ஆனவர். ஆமென். அதுதான் எனக்கு ரட்சிப்பு என்று சொல்லி. நம்பர் 1 பெலன் தரும் ரட்சிப்பு. என்ன தரும் ரட்சிப்பு? இந்த ரட்சிப்பு எனக்குள் இருக்கும் என்றால் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பலன்னா என்னது? நல்லா இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ், மட்டனு, சிக்கனு, ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டு சரீரத்தை பலமா வச்சிருக்கிறதா? What do you mean by strength in spiritual perspective? என்ன கவனிக்கணும், இந்த ஆவிக்குரிய விதத்துல பலன்னா என்ன? நல்லா கவனிங்க. இந்த ரட்சிப்பு எனக்கு பரலோகத்தை தருவது மாத்திரமல்ல, இந்த பூலோகத்தில் எனக்கு ஒரு பலனை தருகிறது. நல்லா கவனிக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம ஏரியாவில் இந்த சின்னையாபுரம் பகுதியில், இந்த ராசகாப்பட்டி பகுதியில், ஸ்தோத்திரம், ஒரு முன்னாள் கவுன்சிலர் ஐயா ஒருவர் இருந்தார். ஏடிஎம்கேயினுடைய முன்னாள் கவுன்சிலர் ஐயா ஒருவர் இருந்தார். ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் போவாங்க, வருவாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அவங்க ஸ்தோத்திரம் இந்த பகுதியில் நல்ல கொஞ்சம் அறியப்பட்டவராக இருந்தார். கொஞ்சம் வயது தான், ஒரு மிடில் வயது தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அப்படி இருந்தார். ஆமென். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீரென்று நான் எங்கேயோ ஊழியத்துக்கு போயிட்டு ஸ்தோத்திரம் வரும்பொழுது பார்த்தா அந்த 4-வே பைபாஸ்ல ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் ஒன்று போடப்பட்டிருந்தது. அந்த ஃப்ளெக்ஸ்ல பார்த்தா கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு அவருடைய படம் போடப்பட்டிருந்தது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஸ்தோத்திரம். நான் கேட்டேன், என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? நல்லா தானே இருந்தார், இந்த பக்கம் பைக்கில் போவார், வருவார். ஆமேன். எல்லா சீசனுக்கும் எல்லா மாலையும் போடுவார், எந்தெந்த சாமிக்கு போடணுமோ எல்லா மாலையும் போடுவார். இந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு வருவார், இங்கே தான் வீடு இருக்குது. ஸ்தோத்திரம். போவார், வருவார். எல்லாராலும் அறியப்பட்ட மனிதன், நல்லா தான் இருந்த மனிதன். போகும்போது வரும்போதெல்லாம் வணக்கம்லாம் போடுவார். என்ன ஆனது இந்த மனிதருக்கு, ஏன் இப்படி என்று கேட்ட பொழுது அவருடைய உடன் பிறந்த தம்பி இடத்துல கேட்டேன். அவர் சொன்னார், ஃபாதர், அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. I was shocked. கேட்டேன், ஏன்? சேர்வார் சரியில்லை, குடும்ப பிரச்சனை. நல்லா கவனிங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மனிதனுக்கும் இதுதான் வித்தியாசம். அவனுக்கும் பிரச்சனைகள் வருகிறது, அவனுக்கும் குடும்பத்தில் போராட்டங்கள் வருகிறது, அவனுக்கும் தேவைகள் வருகிறது. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எதையும் கர்த்தர் பலத்தினால் நின்று பார்ப்போம் என்று நிற்கிறான் பாருங்க. அந்த பலனை தருகிறது சால்வேஷன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த சத்தியத்தை ஆமென் என்று ஏற்றுக்கொள்கிறவர்கள் கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள் ஒரு பெரிய பலன் இருக்கிறது. அதைதான் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு I can do anything by the power of Holy Ghost. பரிசுத்த ஆவியின் பலம். நமக்கு பிரச்சனை இல்லையா? இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் பொருளாதார பிரச்சனையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க?
இங்க இருக்கிறதுல இன்னும் எத்தனை பேர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம இருக்கிறீங்க? இங்க இருக்கிறதுல எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குது? இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் வீட்டுக்காரரை இழந்திருக்கிறீங்க? இங்க இருக்கிறதுல எத்தனை பேருக்கு டயபெட்டிக் வியாதிகள் இருக்கு, பலவீனம் இருக்குது? இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் இடுப்புல பெல்ட் கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? இடுப்பு வலிக்கு சொல்றேன், உட்கார்ந்து இருக்கிறீங்க. இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் இவ்வளவு மாத்திரை போடுறீங்க? எவ்வளவு அலையிறீங்க? ஆபரேஷன் பண்றோம், போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. நம்மளை சுற்றிலும் பல பாட்டு பாண்டமே, என்னை அழிக்க நினைக்கிற எதிரிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதே பெரிய சவால்ல வர்றாங்க. வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல, வீட்டுக்காரர் சந்தேகப்படுறாரு, எல்லாத்துக்கும் போறதுக்கு விட்டுறாரு பாஸ்டர். சர்ச்சுக்கு வந்தா மட்டும் கெட்ட வார்த்தையில பேசுறாரு, சண்டை போடுறாரு, சந்தேகப்படுறாரு, போராட்டம் இருக்கு, பாடு இருக்கு. ஆனாலும் அத்தனையும் சுமந்துட்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை ஓடுறதுக்கு பரலோக தேவன் பலன் தர்றாரு பாருங்க. That strength is called salvation. அதுக்கு பேர் தான் ரட்சிப்புன்னு சொல்றோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப முதல்ல ரட்சிப்பு எனக்குள்ள என்ன தருது? ஸ்ட்ரென்த் தருது. ஸ்பிரிச்சுவலா ஒரு ஸ்ட்ரென்த் தருது. ரெண்டாவது என்ன தருது? ரெண்டாவது என்ன தருதுன்னா அதே வசனத்துல அடுத்த பார்ட்ட படிச்சீங்கன்னா, படிங்கம்மா. அவர் எனக்கு ரட்சிப்புமானார். இல்லம்மா, அது கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். ரெண்டாவது கீதமுமா. கீதம்னா என்னது? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடு. அது ஈஸ்டர் அன்னைக்கு பாடிக்கலாம். இப்போ இங்க வாங்க. கீதம்னா என்னது? கீதம்னா பாட்டு. பாட்டு எப்ப வரும் சார்? பாட்டு எப்ப வரும்? சந்தோஷமா இருந்தா பாட்டு வரும். இரண்டாவது, ரட்சிப்பு எனக்கு தருகிற ஆசீர்வாதம் சந்தோஷத்தை கொடுக்கிறது. Salvation is bring a joyfulness. அதுக்கு பேர் தான் சொல்றோம் ரட்சிப்பின் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு 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 பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு வேர்டிங்ஸே கிடையாது பாருங்க. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஹாப்பி வருது. சில பேரை பாருங்க, ஏன் ஒழுங்கா ஆராதனையில் உட்கார முடிய மாட்டேங்குது? இந்த வில்சன் கூட்டு வந்த தம்பி உட்காருவாரோ போவாரோ, போவாரோ வருவாரோ, போன் எடுத்துட்டு போவாரோ வருவாரோ, ரைட்ல போவாரோ லெப்ட்ல போவாரோ, தொப்பியை கழட்டுவாரோ மாட்டுவாரோ, இங்கிட்டு போவாரோ அங்கிட்டு வருவாரோ, எப்படான்னு ஓடிட்டாரு. சிலருக்கு ஆராதனையில் ஒழுங்கா உட்கார முடிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா? ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட போறதும் வர்றதும் வர்றதும் போறதும், இந்த போனை தூக்கிட்டு போறதும் வர்றதும். என்னமோ இவங்க தான் துணை முதல்வர் மாதிரி, நாளைக்கு போய் பாலத்தை திறக்க போகிற மாதிரி போனும் கையுமா இப்படி போவாக வருவாங்க. ஒன்று இங்கிட்டு போவாங்க செருப்பை போட்டு, இல்லை இங்கிட்டு பாத்ரூம் போவாங்க, இல்லை நேரம் அந்த காட்டுக்குள்ளே இப்படி போகிறதும் வர்றதும் ஏன் அப்படின்னா they are not interested in the presence of God. அவங்களுக்கு என்ன இல்லை? இங்கே உட்கார்றதுல என்ன இல்லை? விருப்பம் இல்லை. ஏன்? உள்ள ரட்சிப்பு இல்லை. புரிஞ்சா ஒரு ஆமேன். ரட்சிப்பு ஒன்று இருந்துச்சுன்னா they can enjoy the presence of God. Hallelujah. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி. அப்படி பாடும்போது they can enjoying the presence of God. அதில் இருப்பாங்க பாருங்க. அப்ப ரட்சிப்பு இருந்தா தேவ பிரசன்னம் நமக்கு இனிக்கும், தேவ மகிமை நமக்கு சுவைக்கும். ஆமென். இன்னைக்கு உலகம் இந்த சந்தோஷத்தை தேடி தானே போகுது. எங்க போகுது? இங்க இருக்கிறவங்கலாம் இந்த 7th கிராஸுக்கு போவாங்க, அப்புறம் இந்த ஈபி காலனிக்கு உள்ள போவாங்க. எதுக்கு? உற்சாக பானம் அப்படி குடிச்சிட்டு அப்படி அப்படி தள்ளாடும் பொழுது அது ஒரு சந்தோஷம். அன்னைக்கு ஒருத்தர் பார்க்குறேன், ஒரு நாகர்கோயில்ல நல்ல தண்ணியை போட்டுட்டு, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, அப்படி அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். சிலருக்கு செல்போன்ல உரையாடுறது ஒரு சந்தோஷம், செல்போன்ல கேம் விளையாடுறது சந்தோஷம், ரீல்ஸ் பார்க்கிறது சந்தோஷம்.
புகைப்பிடிக்கிறது சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸுகளோட சுத்துறது சந்தோஷம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு சந்தோஷம். பெரிய மெய்ப்பரே, ஞான மெய்ப்பரே, நல்ல மெய்ப்பரே. அதனால தான் நான் விசுவாச பிள்ளைகள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இங்கே பாருங்க, நம்ம சினிமாவுக்கு போகிறதில்ல, நம்ம எந்த தப்பும் பண்ணுறதில்ல, நமக்கு தேவ பிரசன்னம் தான். அதனால நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க, இது ரெண்டுலையும் குறையே வைக்காம தேவ பிள்ளைகள் நல்லா இருங்க. ஆமே. ஏன்னா வேற எதுவுமே நமக்கு என்டர்டைன்மெண்ட்னு ஒன்றுமே கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட் ஆலயம்தான் அப்படின்னு நம்பி நான் பேசுகிறேன். ஆமேனா இல்லையா? அப்போ பாருங்க, அதனால தான் இப்போ பாருங்க, இப்போ செவ்வாய்க்கிழமை அலைக்கடலைன்னு திரண்டு வருவீங்க பாருங்களேன், அந்த பிரசன்னத்தில், அந்த பிரசன்னத்துக்காக. ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி தருகிறது. ரெட்சிப்பு எனக்கு என்ன தருது? ஜாய்ஃபுல்னஸ் தருகிறது. அப்போ ரெண்டு தருது. ஆமீன். ரெட்சிப்பு எனக்கு தருகிற முதல் ஆசீர்வாதம் பலன். இரண்டாவது, ரெட்சிப்பு எனக்கு தருகிற இரண்டாவது ஆசீர்வாதம் சந்தோஷம். அதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு. அப்படின்னா என்ன தரேன்? உலகம் தரக்கூடாதுன்னா சினிமா தரக்கூடாத, மதுபானம் தரக்கூடாத, சிற்றின்பங்கள் தரக்கூடாத, உறவுகள் தரக்கூடாத த டிவைன் ஹாப்பி, ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி கர்த்தர் நமக்குள்ள தருகிறவராக இருக்கிறார். அதான் பவுல் சொல்றாரு, எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? சொல்றேன். எப்பையும் ஆல்வேஸ் பி ஹாப்பி. அந்த அந்த ஹாப்பி நம்ம இளைப்பாறுதலை நான் நல்லா கண்டு கொண்டு, ஒரு என் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட்னா அந்த இடத்த விட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன். என் இளைப்பாறுதலை கெடுக்கிற மாதிரி ஒரு பர்சன் பேரை கூட கேட்க மாட்டேன், ஓடிப்பேன். எனக்கு தேவை என் இளைப்பாறுதல். ஏன்னா நான் ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். என் ஓட்டத்தை கெடுக்கிறதுக்குன்னே சில பர்சன்ஸு, சில ஆட்கள் வருவாங்க. அப்போ எனக்கு தெரியும், இந்த ஆள் கூட உறவு வச்சோம், இதை கேட்டோம்னா நம்ம இளைப்பாறுதல், நம்ம ஓட்டம் கெட்டோம்னா அவாய்ட் தட் பர்சன், உன் பாதையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமே. நமக்கு நம்ம இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியம். இந்த கையை எடுத்து இதயத்தில் வச்சு சொல்லுங்கள், இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியம். ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? எப்பயும் ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும். ரெஸ்ட்லெஸ், சில பேருக்கு பாருங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பாங்க. ஒரு பதட்டம், ஒரு ரெஸ்ட்லெஸ் லைஃப். ஏதோ ஒன்று குறித்த ஒரு பதட்டம், ஏதோ ஒன்று குறித்த ஒரு பதட்டம், ரெஸ்ட்லெஸ். இந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் ப்ரெஷர் கூடி ஒரு நாள் பொட்டுன்னு போயிடுவாங்க. அதனால எப்பயுமே மேஜர் கொடுமா ஹல்லேலூயா, என்ன நடந்தாலும் யார் கைவிட்னையா அப்படி சொல்ல, எங்க டிரான்ஸ்ஃபர் போட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு. இளைப்பாறுதல் இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா சந்தோஷம் தருகிறவர். இணையில்லாத சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமே. எத்தனை பேருக்கு ஃபீல் பண்ண முடியுது, எனக்குள்ள இந்த ரெட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது பாஸ்டர்? அதுதான் நமக்கு பெரிய பலன். ரெண்டு காரியங்கள். ஆமே. வேகமாக போகிறேன். முதலாவது, ரெட்சிப்பு தரும் ஆசீர்வாதம், பலன் தரும் ரெட்சிப்பு. ரெண்டாவது, சரி, மூன்றாவது 21வது வசனத்தை படிக்கலாம். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரெட்சிப்பாய் இருந்தபடியினால் நான் உம்மை துதிப்பேன். மூணாவது ஒரு ரெட்சிப்பு வருது பாருங்க. இது அப்படி வார்த்தையின்படி எடுக்காம நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். செவி கொடுத்து அப்படின்னா, ஆமா, செவி கொடுத்துனா என்ன? இப்ப செவி கொடுக்கிறதுனா என்னது? ஹியரிங்ல. அப்ப யார் சொல்றத நம்ம கேட்போம். எல்லாரும் ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க.
எதை திறந்தாலும் பேசுகிறாங்க. யூடியூப்பை திறந்தா பேசுகிறாங்க, ஃபேஸ்புக்கை திறந்தா பேசுகிறாங்க, ரோட்டில் பேசுகிறாங்க, மார்க்கெட்டில் பேசுகிறாங்க, பஸ்ஸில் எல்லாரும் ஏகப்பட்ட பேச்சு பேசினாலும் நமக்கு யாரை பிடிக்குதோ, நமக்கு யாரை தேவையோ அவங்க சத்தத்தை நம்ம என்ன செய்வோம்? கேட்போமா? அப்போ கேட்குற அந்த பர்சன் யார் பேசுகிறாங்களோ அந்த பர்சன், அந்த உறவு, அந்த மனிதர் நமக்கு தேவை, அந்த நபர் நமக்கு தேவைன்னா அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்பீங்க. ஆமாமா இல்லையா? இப்போ ஏன் இவ்வளோ பேர் உட்கார்ந்து கேட்குறீங்க அப்படின்னா, பாஸ்டர் பேசுறது ஆண்டவர் அவர் மூலமாக பேசுகிறார், நமக்கு தேவை, இந்த உறவு தேவை, பாஸ்டரோட உறவு தேவை அப்படின்னு உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? கேட்டுக்கிட்டீங்க. அப்போ மூன்றாவது சொல்லுகிறேன், உறவு தரும் ரட்சிப்பு. ஆண்டவரோடு இருக்கிற உறவை தருகிறது நமக்கு ரட்சிப்பாரு. அல்லேலூயா. அப்போ சால்வேஷன் என்கிறது ஆண்டவரோடு எனக்கு இருக்கிற நல்ல உறவின் அடையாளமாக இருக்கிறது. நான் பேச அவர் கேட்பார், அவர் பேச நான் கேட்பேன். அந்த உறவு, ரட்சிப்புங்கிறது உறவு. சொல்லுங்க, ரட்சிப்புங்கிறது யாரோட உறவு? ரட்சிப்பு என்கிற உறவின் மூலமாக இயேசுவோடு இணைகிறோம். சென்டென்ஸ் புரியுதா? ரட்சிப்பு என்கிற உறவின் மூலம் இயேசுவோடு, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். திருமணம் என்கிற உறவின் மூலம் கணவனோடு இணைகிறோம். திருமணம் என்கிற உறவின் மூலம் மனைவியோடு இணைகிறோம். ரட்சிப்பு என்கிற உறவின் மூலம் இயேசுவோடு இணைகிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த ரட்சிப்பு என்ன அவரோடு என்ன செய்யுது? இணைக்குது. அவரோட இணைக்குது. ஆமென். ஆண்டவரோடு இருக்கிற உறவு, the fellowship with God, personal fellowship, ஆண்டவரோடு இருக்கிற உறவு. அதான் ஃபாதர் பாடும்போது ஒரு பாட்டில், உயிரான இயேசு வந்ததால் அவர் உறவுகள் பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அந்த பாட்டில் மைனர் கொடுங்க, ஒரு வார்த்தை வருது, உயிரான இயேசு வந்ததா அவர் உறவுக்குள், எப்படி உறவான இயேசு வந்ததா அவர் உறவுக்குள். நன்றி நன்றி. ஆண்டவரோட ஒரு உறவு, ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற ஒரு உறவு. பாடுவோம், மகிழ்வோம். அப்பா சமூகத்தில் how we can sustain this relationship, how we can build this relationship with God, எப்படி இந்த உறவை நாம் ஆண்டவரோடு நீடிக்க முடியும்? எப்படி? through these spiritual activities. எப்படி நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவை நம்ம கண்டினியூ பண்ண முடியும்? ஆவிக்குரிய செயல்பாடுகளினால். எது ஆவிக்குரிய செயல்பாடு? நீங்க நல்லா பாடும்போது ஆண்டவரோட உறவு கொள்றீங்க. நீங்க வாய் விட்டு துதிக்கும் போது ஆண்டவரோட உறவு கொள்றீங்க. நீங்க இந்த சர்வீஸ்ல இணைஞ்சு கொண்டு, இந்த ஆராதனையில் இணைந்து கொண்டு, இந்த டைமிங்கோட, இந்த பீட்டோட, இந்த ஸ்கேலோட, இந்த பிரசன்னத்தோட இணையும் பொழுது நீங்க ஆண்டவரோட உறவு கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீங்க. நீங்க பிரசங்கம் கேட்கும் போது ஆண்டவரோட உறவு கொள்றீங்க. நீங்க தனி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரோட உறவு கொள்றீங்க. நீங்க ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கும்போது ஆண்டவரோட உறவு கொள்றீங்க. செவ்வாய்க்கிழமை மிட் வீக் சர்வீஸ்க்கு வரும்பொழுது ஆண்டவரோட உறவு கொள்றீங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் என்னை ஆண்டவரோடு உறவுக்குள் இணைக்கிறதா இருக்கிறது. ராகபா நகரபா சகதரா பௌரஹந்தலகதலரபா. அதனால தான் எப்பயுமே அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர்லேயே இருக்கணும். இந்த ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள்ளே இருக்கணும். இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை விட கிருபையா நாங்கள் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா நான் பார்க்குறதெல்லாம் ஊழியக்காரங்க, விசுவாசிங்க, மேடை, ஸ்டேஜு, பாட்டு, ஆராதனை இதிலே இருக்கிறனால எங்கேயுமே கெட்ட வார்த்தை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, சினிமா பாட்டு கேட்க வாய்ப்பு குறைவு. அப்படி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. பள்ளிக்கூடம் போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, கூட இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரிப்பட்ட ஆளுங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறவன், குடிகார பைய, ஸ்தோத்திரம், பலதரப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த
அந்த உறவுக்குள்ள இருந்துட்டு ஆண்டவரோட இருக்கிற உறவை கண்டினியூ பண்றதுக்கு தான் இடையில மிட் வீக் சர்வீஸ் இதெல்லாம் ஏன் நடத்துறோம்னா, இடையில வந்து இந்த உறவை கொஞ்சம் நல்லா இணைச்சிட்டு போயிருங்க, நல்லா கொஞ்சம் இது பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கு தான் இந்த பிரேயர்லாம் நடத்துறது. புரிஞ்சா ஒரு ஆமேன்னு சொல்லுவாங்க. உறவு, ஆண்டவரோடு இருக்கிற உறவு. புரிஞ்சிருச்சா? சரி, 3 காரியங்கள். நம்பர் 1, பலன் தரும், சந்தோஷம் தரும் ரட்சிப்பு, உறவு தரும் ரட்சிப்பு. அப்ப வெறும் ரட்சிப்பு எனக்கு பரலோகம் கொண்டு போறது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல எனக்கு இந்த 3ஐயும் தருது. 4வதா ஒண்ணு, கடைசியா ஒண்ணு, அந்த வசனத்தை படிங்க. 25வது வசனத்தை படிக்கும் பொழுது, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கடைசியாக எனக்கு ஜெயம் தருகிற ரட்சிப்பு. என் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஒரு ரட்சிப்பு. ஆமென், ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை யாராவது சொல்ல முடியுமா? ஐயா, இவன் ரட்சிக்கப்பட்டாயா, இயேசுன்னு சர்ச்சுக்கு போனாயா, ஆண்டவரை தேடினாயா? இந்தாவாரு அவன் பிள்ளைய நடு ரோட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிற்கிது அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு நாளும் கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியை அப்பத்துக்கு இறந்து திரிக விடுகிறவரே கிடையாது. அவரு அதாவது என்ன, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடான்றது கண்ணை மூடிட்டு நீங்க 100% நம்பலாம். ஒருவேளை அப்படி கர்த்தரை நம்பினவங்க ஏன் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்த ஏதோ ஒரு விட முடியாத ரகசிய பாவம் ஆண்டவரை வருத்தப்படுத்திக்கிட்டே மேலான ஒரு ரட்சிப்பின் போர்வை போத்திருந்தபடினால ஒருவேளை அவங்க பிரச்சனையில மாட்டி இருப்பாங்க. ஆனா கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களை கர்த்தர் அவங்க சந்ததிகளை கூட ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, 1000 தலைமுறை மட்டுக்கும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். Christianity life is a successful life. Christianity life is a victoryful life. என்னைக்குமே கிறிஸ்தவ உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒன்றும் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடித்தவர்கள் யாருன்னா கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். ட்ரெயின் கண்டுபிடிச்சதுல இருந்து, ட்ரெயின் ஓடுற ட்ரெயின் இன்ஜின் இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சதுலேருந்து, இந்த லைட் எரியுது பாருங்க, இந்த லைட்டு கண்டுபிடிச்சதுலேருந்து, சர் ஐசக் நியூட்டனுடைய புவியீர்ப்பு விசை கிராவிட்டி தியரிங்கிறாங்களே அதிலிருந்து, மூணுக்கு முதல்ல போனாரே அவர் யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங்ல இருந்து. ஆமே, உலகத்தில் அத்தனை பெரிய கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்தவர்கள், சக்சஸ்ஃபுல்லாய் வெற்றி பெற்றவர்கள் தேவனிடத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. அன்றைக்கு சொல்லுகிறேன், பிப்ரவரி 1ஆம் தேதி உங்க வாழ்க்கை சக்சஸா இருக்கும், உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கும். ஏன்னா நீங்க ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தர் உங்க வாழ்க்கை, உங்க சந்ததியை வெற்றிகரமாய் மாற்றும். கடைசியா நாளையும் சொல்லிடுவோமா? ஸ்தோத்திரம் போடுங்கம்மா, ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்கயா. பலன் தரும் ரட்சிப்பு, சந்தோஷம் தரும் ரட்சிப்பு, உறவு தரும் ரட்சிப்பு, ஜெயம் தரும் ரட்சிப்பு. இது எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்குது? சங்கீதம் 118க்குள்ளேயே இருக்கிறது. தியானியுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்த ஒரு சண்டே இருக்க மாட்டேன், நீங்க ஜெபம் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். நான் மீண்டும் அதுக்கு அடுத்த சண்டே நம்ம பார்க்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே. அப்படி திருவிருந்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கும் பொழுதே ஸ்தோத்திரம். நம்முடைய பாஸ்டர் அப்படி நம்மளை கம்யூனியன் சர்வீஸ்க்குள்ள வழி நடத்துவாங்க. அப்பா அப்படி நடத்துவோம். எல்லாரும் எழுந்து நின்ற பல்லவியை பாடுவோமா? பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி ஏசையா, 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 நல் மேய்ப்பர் நீர்தானையா,
நல்மெய்ப்பர் நீர்தானையா. பெரிய இப்போது கர்த்தருடைய பந்தி